ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டு தான். ஸோ வாங்க நீங்களும் பார்க்கலாம். இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களாம், பார்க்க ரொம்ப செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம், போய்க்கிட்டே இருக்கிறோம். ஸோ யாரை நாங்கள் இப்போ பிக்கப் பண்ண வந்திருக்கோன்னு நீங்களே பாருங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏர்போர்ட்டு செம்மையாக இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்டு இப்போ புதுசாக நியூவாக கட்டியிருக்கிறது, செம்மையாக இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்கள், நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்கலாம் வாங்க. அப்புறம் எங்கள் அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய பொண்ணு எல்லாம் இறங்கியாச்சு, இறங்கி போய்கிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த முக்கியமான ஆள் யாருன்ட்டு. நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் யாருன்னு. அழகாக இருக்குது ஏர்போர்ட்டு உள்ளேனா, ரொம்ப செம்மையாக கட்டியிருக்காங்க. ஸோ மரம் செடி எல்லாம் அழகாக இருக்குது. என் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கான், யார் வரா அப்படின்ட்டு. ஸோ ஒரு குட்டி பையன் ஓடுறான் பாருங்கள், அவங்க அப்பா வந்திருக்காருன்னு. ஏர் சிஸ்டர்லாம் போகிறாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. முக்கியமான ஆளை காணாமே. என்னோடய பொண்ணை எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. ஸோ ஏர் சிஸ்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 கப்பல் கையை கோத்துக்கிட்டு வராங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என் பொண்ணு பார்த்துட்டா யாருன்னு, ஓட ஆரம்பிச்சிட்டா. ஸோ யாருன்னு நீங்களும் பாருங்கள். யாருன்னு ஸோ நீங்கள் யாருன்னு யோசிக்கிறீங்களா? யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய பிரதர் தான் வராங்க. ஸோ வந்துட்டாங்க, என் பொண்ணை போய் பார்த்துட்டாங்க. என்னோடய தம்பி தான். ஆமாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வராங்க. வந்து என்னோடய சிஸ்டர் கையை கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி நாங்கள் கார்கிட்ட போயிட்டோம். திருப்பி நாங்கள் காரில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஏர்போர்ட்டை ஒரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, என்னோடய பொண்ணெல்லாம் என் தம்பி வந்து தூக்கி அவங்க ரொம்ப கொஞ்சினாங்க ஆசையாக. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது என் தங்கச்சி பொண்ணு. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். என்னென்னு பாருங்கள் நீங்களே. சோறு, சுட்ட சோறு, கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் முட்டை, அப்புறம் முக்கியமானது மட்டன் கோலா உருண்டை. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.